திமுகவை நம்பித்தான் தமிழ்நாடு உள்ளதான். எவ்வளவு கேவலமான விஷயம். தமிழ்நாடு நம்மை நம்பித்தான் இருக்கு, நாமும் தமிழ்நாட்டை நம்பித்தான் இருக்கிறோம். இவங்களுக்கு நம்பி தமிழ்நாடு கேவலம் கேவலம். அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, பெரிய பெரிய தலைவர்கள் ஓமந்தூரில் இருந்தார், ராஜாஜி இருந்தார். ராஜாஜி எல்லாம் அவர் மூளையை, ராஜாஜி செத்த உடனே அவர் இறந்த உடனே அவர் மூளையை ஆராய்ச்சி பண்ணணுன்னாங்க. அந்தளவுக்கு அறிவாளின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேர்மையானவங்கள்லாம் இருந்தாங்க. ஓமந்தூரில் இருந்தார், அவரை நம்பி தமிழ்நாடு இல்லையா? ராஜாஜியை நம்பி தமிழ்நாடு இல்லையா? ஏன் காமராஜரை நம்பி தமிழ்நாடு இல்லையா? ஏன் அதற்கு பின்னால் வந்து அண்ணாவை நம்பி தமிழ்நாடு இல்லையா? எம்ஜிஆரை நம்பி தமிழ்நாடு இல்லையா? இவங்களை நம்பியெல்லாம் தமிழ்நாடு இருந்ததுன்னு சொல்லி யாரும் சொன்னதில்லை. ஆனால் இந்த கூட்டம் திமுகவை நம்பி தமிழ்நாடு இருந்ததுன்னா தமிழ்நாட்டை நாசம் பண்ணதே உங்கள் கருப்பு சட்டம் கூட்டம் தானே. என்றைக்கு இந்த கருப்பு சட்டம் கூட்டம் உள்ளே வந்தீங்களே அன்றைக்கே தமிழ்நாடு நாரி போச்சே. சட்டம் ஒழுங்கு நாறுது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்கள்லாம் இளைஞர்கள்லாம் குடிக்க அடிமையாகிட்டு இருக்கான். இந்த மாதிரி போதைப் பொருள் தலை தூக்கி நிற்கிது. குற்றவாளிகளுடன் பூரா திமுக தலைவர்களுக்கு தொடர்பு இருக்குது. மந்திரி எல்லாம் வரிசையாக ஜெயில் போயிட்டு இருக்கான். இந்த லட்சணத்தில் திமுகவை நம்பித்தான் தமிழ்நாடு இருக்கிறதுனா இதை விட கேவலம் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. அதுதான் பேசுகிறது, மனசாட்சியுடன் பேசுங்க.